இந்தியா வார்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் அகமதாபாத்தில் இப்போ நடந்துட்டு வருது. அதில் இன்றைக்கி டே 2ல் என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி டே 2ல் சரி வாங்க ஆரம்பிக்கலாம். கேஎல் ராகுலும் சுப்மன் கில்லும் ஆரம்பித்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேறு லெவலில் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் வேறு லெவலில் தான் ஆடுனாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இங்கிலாந்து கூடயே சம்பவம் பண்ணிட்டு வரும்போது வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சுப்மன் கில் ஹாஃப் செஞ்சுரி போட்டு கேப்டன்சி நாக் அப்படின்னா என்ன அதுக்கு பேர் போன மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தாப்புல சுப்மன் கில். அந்த மாதிரி ஒரு நாக்கு என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு, இது தாண்டா கேப்டன்சி இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் பண்ண கையோட அப்படியே அவுட் ஆகி பெவுலியும் திரும்பிட்டார் டக் அவுட்டை நோக்கி. இது என்னோட கேப்டன் கில்லுக்கு வந்த சோதனை. சரி ஏதோ ஆஃப் செஞ்சுரியாவது போட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா கேஎல் ராகுல் சுப்மன் கில் போனால் என்ன, கேப்டன் அவுட் ஆனால் என்ன, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதானமான ஆட்டத்தையும் அந்த தாறுமாற அடியையும் போட்டு ஒரு செஞ்சுரி போட்டார். அதாவது தன் டெஸ்ட் கரியரில் சொந்த மண்ணில் 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செஞ்சுரி போட்டிருக்கா. அப்புறம் டெஸ்ட்டு செஞ்சுரியாக என்ன ஒரு கம்பேக்குன்னு பாருங்கள். அடே அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செஞ்சுரி. அந்த மாதிரி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காப்புல நம்ம கேஎல் ராகுல். இது தனது டெஸ்ட்டு கெரியர்லேயே பார்த்திங்கன்னா 11வது டெஸ்ட்டு செஞ்சுரி இவருக்கு. இதுதான் அதே மாதிரி டெஸ்ட்டு செஞ்சுரி போட்ட கையோட ஒரு செலிப்ரேஷன் பாருங்கள். நியூ செலிப்ரேஷன் ஈஸ் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம துருவ் ஜுரல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாப்புல. அதாவது கேஎல் ராகுல் சுப்மன் கில் எல்லாம் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாலும் நான் இன்றைக்கி இந்த ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்க போகிறேன். நான் எப்படியாவது இந்தியன் டீமை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும், அதுதான் என்னோடய இலக்கு. அந்த மாதிரி ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். கடைசி வரைக்குமே கொண்டு போனாப்புல. என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி நம்ம ரவீந்திர ஜடேஜா கூட பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு 50யை கம்ப்ளீட் பண்ணார். அதாவது ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரினால் துருவ் ஜுரலுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாக்கு, அதாவது நீ ஃபாரின் கண்ட்ரியில் அடிக்கலனாலும் சேனா கண்ட்ரியில் அடிக்கலனாலும் இந்தியன் டெஸ்ட் செனாரியோவில் நீ அடிச்சுதான் ஆகணும். அப்படின்னா தான் நீ தனியாக தெரிவ. அதே மாதிரி தான் இன்றைக்கி துருவ் ஜுரல் ஒரு 50யை போட்டு சம்பவம் பண்ணி விட்டாப்புல. சம்பவம் பண்ண கையோட நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா போட்டு அதிரடியாக ஆடி வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை தம்பித்து போன தருணமாக ஆக்கிட்டாப்புல. ஸ்பின்னு போட்டாலும் அடி, ஸ்பீடு போட்டாலும் அடி, அந்த மாதிரி ஒரு கம்பேக்கு போட்டு அடின்னு போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல. வெஸ்ட் இண்டீஸ் பவுலருக்கு இவருக்கு எப்பட்றா பால் வீசுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி 6-4 அடிக்கிறதுல துருவ் ஜுரல் அடிச்சுக்க ஆள் இல்லை. இன்றைக்கி பொறுத்த மட்டும் அவரோட சேர்ந்த ஜடேஜா நீ மட்டும் இந்த அடிப்பியா, நானும் அடிப்பேன், நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த டெஸ்ட் கெரியரில் இருக்கிறேன், நான் அடித்தே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருந்த ஜடேஜா நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி 4-5 போர் போகுது. இப்படியே ஆடிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஜடேஜா அடிக்க, ஒரு பக்கம் துருவ் ஜுரல் அடிக்க, யாரடா நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் விட்டே கொடுக்காம 2 பேர் அடித்த அடியினால ஸ்கோரு வேறு மாதிரி போயிட்டுருக்குது. ஸ்கோர் போர்ட் மடமடன்னு வேறு லெவலில் ஏறிட்டு இருந்தது இந்தியாவுக்கு இந்த மேட்ச்சில் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஹோப்பை இவங்க 2 பேரும் அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. வேறு மாதிரி சம்பவம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இன்றைக்கி அகமதாபாத் ஸ்டேடியத்தில் துருவ் ஜுரலும் ரவீந்திர ஜடேஜா பண்ணது தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் துருவ் ஜுரல் போராட நம்ம ஜடேஜா அழுங்காப்பில் ஒரு 50யை போட்டாப்புல. என்னாமல் ஒரு கம்பேக்கு பாருங்கள். அதாவது ஜடேஜா கால் வைத்த இடமெல்லாம் தங்கம், அந்த மாதிரி தான் இறங்கின ஸ்டேடியமெல்லாம் 50யை போட்டு நான் தான் சீனியர் பிளேயர், விராட் கோலி ரோஹித் சர்மாக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. வேறு மாதிரி ஒரு சம்பவம். இப்படி தான் ஆடணும் ரவீந்திர ஜடேஜா. சட்டு பையனை சும்மாவா, அகமதாபாத் ஸ்டேடியம் நம்மளுக்கு ஹோம் ஸ்டேடியம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது டே 2
டீ பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 326 ரன்னுக்கு இந்தியா 4 விக்கெட் இழப்புக்கு துருவ் 68 ரன்னும் ரவீந்திரா ஜடேஜா 50 ரன் அடித்து இந்தியா லீட் பை 164 ரன்ஸில் இருந்தாங்க. சரி வாங்க போய் டீயை குடிச்சிட்டு வருவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை போட்டு பொழந்துக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம், அவங்களும் பாவம் ட்ரிங்க்ஸு டீஸு எல்லாம் குடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் அப்படின்னு கையோடு வந்ததுமே வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை தும்சம் பண்ணி தலைவன் துருவ் ஒரு அற்புதமான டிபியூட் செஞ்சுரியை போட்டிருக்காப்புல. தனது டெஸ்ட் கெரியர்லேயே செஞ்சுரி மெய்டன் டெஸ்ட் செஞ்சுரி அடித்ததுனால அந்த ஒரு ஃபீலிங் இருக்குதே, அது இந்தியன் கண்ட்ரியில் அடிச்சிருக்கிறாப்புல. அவருக்கு இன்னும் வேறு லெவலில் ஃபீலிங் கொடுக்கும். தனது சொந்த மண்ணில் ஒரு செஞ்சுரி அடித்து அந்த ஃபேன்ஸ் மத்தியில் செலிப்ரேட் பண்ணுறதுல வேறு லெவலு. ஆனால் அதுக்கு கூட உறுதுணையாக நின்னது யாருன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா தான். செமையாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணார். அது அனுபவம் வாய்ந்த வீரரும், ஒரு இப்போ தான் கெரியரை ஸ்டார்ட் பண்ண ஒரு வீரரும் எப்படி கொண்டு போகணும், ஒரு டீமை வழி நடத்தணும், கொண்டு போகணும், அதுக்கு எல்லாமே ரவீந்திர ஜடேஜா ஒரு பாதுகாப்பாக இன்றைக்கி இருந்திருக்காரு. அந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இவர் தனது மெய்டன் செஞ்சுரியை பூர்த்தி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜா நீ மட்டும்தான் செஞ்சுரி அடிப்பியா, அதாவது 50 ரன்னாக வந்து 4 மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தாது, அது 50 அடித்தது கையோட 6 4 போட்டு அனல் பறக்குது, போட்டு செய்யின்னு செஞ்சுட்டாரு வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை. செஞ்சு தலைவனுக்கு 6வது டெஸ்ட் செஞ்சுரி. ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் என்ன, பென் ஸ்டோக்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜா தான் அந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டாப்புல. செஞ்சுரி அடித்த கையோட அவர் அந்த கத்தி சண்டையை போடுவார், ஒரு செலிப்ரேஷன் அது பண்ணார் பாருங்கள். தனது சொந்த மண்ணில், தனது சொந்த கிரவுண்டில், தனது சொந்த ஊரில் பண்ண சம்பவம் வேறு மாதிரி. 2023 ஐபிஎல்லில் ஃபைனலில் கடைசி ஒரு பாலுக்கு 4 ரன் இருந்தது, சம்பவம் பண்ணார். அப்போது அதே வரவேற்பு தான். இன்றைக்கி தனது சொந்த மண்ணில் சொந்த கிரவுண்டில் ஒரு செஞ்சுரி போடும்போது, அந்த செலிப்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு எப்பேற்பட்ட ஃபீலிங் கொடுக்க தெரியுமா? வேறு மாதிரியான ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டார் ஜடேஜா. அதுக்கப்புறம் Day 2 ஸ்டெம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 5 மணி ஆகி போச்சு. 128 ஓவருக்கு 448 ரன் அடித்த 5 விக்கெட் இழப்புக்கு, அதாவது இந்தியா லீட் பை 286 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும். நாளைக்கு Day 3 பார்க்கலாம். இன்றைக்கி மேன் ஆஃப் தி ஸ்டார்னா துருவ் ஜுரலையும் சொல்லலாம், ரவீந்திர ஜடேஜாவையும் சொல்லலாம். ஏன்னா துருவ் ஜுரல் 210 பாலுக்கு 125 ரன் அடிச்சிருக்காப்புல. ரவீந்திர ஜடேஜா 176 பாலுக்கு 104 ரன் அடிச்சிருக்கு. இன்னும் ஆட்டம் இழக்கவில்லை, அதுதான் நம்ம பார்க்கணும். நாளைக்கு Day 3ல் என்ன மாதிரி சம்பவம் பண்ண போகிறாரு வாஷிங்டன் சுந்தரோடு சேர்ந்து. ஏன்னா இப்போ அவங்க 2 பேர் தான் அந்த களத்தில் இருக்கிறாங்க. ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரலை தாண்டி போயிடுவார் ரன்னில் பொறுத்த மட்டும். இந்த மாதிரி சம்பவம் Day 2ல் நடந்தது எதிர்பார்த்ததான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500க்கு மேலே அடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் 450 பை அடிச்சிட்டாங்க. இந்தியாவோட இந்த அசுத்தரமான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்க்ளூட் துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா, கேஎலோட சதத்தை எப்படி பார்க்குங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.